மக்கா வாழ்க்கையில் முதல் காலகட்டம். அல்லாஹுவின் பக்கம் அழைப்பது. இதில் இரகசிய அழைப்பு 3 ஆண்டுகள் நீடித்தன. சூரா முத்தஸிரின் ஆரம்ப வசனங்கள் அருளப்பட்டதும் ஏகத்துவ அழைப்புக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாரானார்கள். அக்கால மக்கள் சிலைகளை வணங்கி வந்தார்கள். தங்களது முன்னோர்களை சிலை வணங்கிகளாக கண்டார்கள் என்பதைத் தவிர சிலை வணக்கத்திற்காக வேறு எந்த ஆதாரமும் அவர்களிடம் இருக்கவில்லை. பிடிவாதமும் அகம்பாவும் அவர்களது இயல்பாக இருந்தன. அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வாள் முனைதான் என்றும் அரபிய தீபகற்பத்தின் மார்க்க தலைமைக்கு தாங்களே மிக தகுதியுடையோர் என்றும் நம்பியிருந்தார்கள். அரபிய தீபகற்பத்தின் மார்க்க தலைமையிடமான மக்காவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். அதை அப்படியே பாதுகாப்பது தங்களது பொறுப்பென கருதினார்கள். இப்பொழுது அவர்களது உணர்வில் ஊறி கிடந்த கொள்கைகளை தகர்க்கும் முயற்சியை திடீரென செய்தால் அது எதிர் விளைவுகளை ஏற்படுத்திவிடும். எனவே அழைப்பு பணியை இரகசியமாக தொடங்குவதுதான் விவேகமான செயலாக இருந்தது. முந்தியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக குடும்பத்தார் மற்றும் நண்பர்களில் தனது நம்பிக்கைக்கு உரியவர்களுக்கு இஸ்லாமை அறிமுகப்படுத்தினார்கள். உண்மையை நேசிப்பவர் நல்லவர் என தான் எண்ணியவர்களுக்கும் ஏகத்துவ அழைப்பு விடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த வகையிலும் சந்தேகிக்காத ஒரு கூட்டம் அவர்களின் அழைப்பை ஏற்றது. இஸ்லாமிய வரலாற்றில் இவர்கள் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முந்தியவர்கள் முதலாமவர்கள் என்று அறியப்படுகிறார்கள். இவர்களில் முதன்மையானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியரான அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆவார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பராமரிப்பில் இருந்த சிறுவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு, உற்ற தோழரான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய அனைவரும் அழைப்பு பணியின் முதல் நாளிலேயே இஸ்லாமை தழுவினார்கள். பிறகு இறை அழைப்பு பணிக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயத்தமானார்கள். அவர்கள் அனைவரின் நேசத்திற்கு உரியவராக, மென்மையானவராக, நற்குணமுடையவராக, உபகாரியாக இருந்தார்கள். அவர்களது அறிவு, வணிகத் தொடர்பு, இனிய பேச்சு ஆகியவற்றை மக்கள் மிகவும் நேசித்தார்கள். அவர்களில் தனக்கு மிக நம்பிக்கைக்கு உரியவர்களை முதலில் அழைக்கத் தொடங்கினார்கள். அவர்களது அழைப்பை ஏற்று உஸ்மான் இப்னு அஃபான், ஜுபைர் இப்னு அவ்வாம், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஅத் இப்னு அபி வக்காஸ், தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹும் ஆகிய 8 நபர்கள் இஸ்லாமை முதலாக ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களை அடுத்து இந்த சமுதாயத்தின் அமீன், நம்பிக்கையாளர் என்று பெயர் சூட்டப்பட்ட அபு உபைதா ஆமீர் இப்னு ஜர்ராஹ், அபு சலமா இப்னு அப்துல் அசத், அவரது மனைவி உம்மு சலமா, அர்க்கம் இப்னு அபுல் அர்க்கம், உஸ்மான் இப்னு மல்ஊன், அவரது 2 சகோதரர்களான குதாமா, அப்துல்லா, உபைதா இப்னு ஹாரிஸ், சயீத் இப்னு ஸைத், அவரது மனைவியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சகோதரியுமான ஃபாத்திமா பின்த் ஹத்தாப், ஹப்பாப் இப்னு அரத், ஜாஃபர் இப்னு அபு தாலிப், அவரது மனைவி அஸ்மா பின்த் உமைஸ், காலித் இப்னு சயீத் இப்னு ஆஸ், அவரது மனைவி உமைனா பின்த் கலப், அம்ரு இப்னு சயீத் இப்னுல் ஆஸ், ஹாத்திப் இப்னு ஹாரிஸ், அவரது மனைவி ஃபாத்திமா பின்த் முஜல்லில், கத்தாப் இப்னு அல் ஹாரிஸ், அவரது மனைவி ஃபுகைஹா பின்த் யசார், மஹ்மர் இப்னு அல் ஹாரிஸ், முத்தலிப் இப்னு அஜ்ஹர், ரமலா பின்த் அபு அவ்ம், நுஐம் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹும் ஆகிய இவர்கள் அனைவரும் குரஷி கோத்திரத்திலிருந்து இஸ்லாமை ஏற்றவர்களில் முதன்மையானவர்கள் ஆவர். அப்துல்லா இப்னு மஸ்ஊத், மஸ்ஊத் இப்னு ரபியா, அப்துல்லா இப்னு ஜாக்ஷ், அபு அஹ்மத் இப்னு ஜாக்ஷ், பிலால் இப்னு ரபாஹ் ஹபஷி, சுஹைப் இப்னு சினான், அம்மார் இப்னு யாசீர், அவரது மனைவி சுமையா, ஆமீர் இப்னு ஃபுகைரா ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர் மற்ற கோத்திரத்திலிருந்து இஸ்லாமை ஏற்றவர்களில் முதன்மையானவர்களாவர். பெண்களில் மேற்கூறப்பட்டவர்களை தவிர மற்றும் பலர் இஸ்லாமை ஏற்றனர். அவர்களில் உம்மு ஐமன் பரக்கா ஹபஷியா, அப்பாஸின் மனைவி உம்முல் ஃபதுல் லுபபஹ், அஸ்மா பின்த் அபு பக்ர் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோரும் அடங்குவார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன்,
முந்தியவர்கள் முதலாமவர்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் இவர்களை போற்றுகின்றான். இஸ்லாமை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்ட ஆண் பெண்களின் எண்ணிக்கை 130 ஆகும். எனினும் இவர்கள் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக அழைப்பு விடுத்த காலத்தில் இஸ்லாமை ஏற்றார்களா அல்லது அவர்களில் சிலர் அதற்கு பின் இஸ்லாமை ஏற்றார்களா என்று உறுதியாக கூற முடியாது. தொழுகை. இஸ்லாமிய மார்க்கத்தில் தொழுகையே முதலாவதாக கடமையாக்கப்பட்டது. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், மிஹ்ராஜுக்கு முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் தொழுது வந்தார்கள் என்பதில் சந்தேகம் எதுவும் இல்லை. ஆனால் ஐவேளை தொழுகை கடமையாவதற்கு முன் ஏதேனும் தொழுகைகள் கடமையாக்கப்பட்டிருந்ததா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு உள்ளது. சிலர் சூரிய உதயத்திற்கு முன்பும் மறைவதற்கு முன்பும் தொழுது கொள்வது கடமையாக இருந்தது என்று கூறுகின்றனர். இப்னு ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் கணவாய்களுக்கு சென்று ரகசியமாக தொழுது வந்தார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தொழும்போது அபு தாலிப் பார்த்து அது பற்றி விசாரித்தார். அந்த இருவரும் நல்ல செயலையே செய்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டதும் அதில் நிலைத்திருங்கள் என்று கூறினார். தொழுகை மட்டுமே முஸ்லிம்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தது. அதை தவிர வேறு வணக்க வழிபாடுகளோ ஏவல் விளக்கலோ இருந்ததாக தெரியவில்லை. அக்காலகட்டத்தில் அவர்களுக்கு ஏகத்துவ விளக்கங்களை கற்றுக் கொடுத்து நல்ல பண்புகளில் ஆர்வமூட்டி அவர்களது இதயங்களை தூய்மைப்படுத்தும் இறை வசனங்கள் அருளப்பட்டன. மேலும் அந்த வசனங்கள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் அவர்கள் கண்முன் காண்பது போல் வருணித்தன. எழுச்சிமிகு உபதேசங்களால் இதயங்களை திறந்து ஆன்மாவுக்கு வலுவூட்டி அக்கால மக்கள் அதுவரை அறிந்திராத ஒரு புதிய நாகரிக வாழ்வுக்கு இறை நூல் அவர்களை அழைத்துச் சென்றது. இவ்வாறே 3 ஆண்டுகள் கடந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பை பகிரங்கப்படுத்தாமல் தனி நபர்களுக்கே அழைப்பு விடுத்தார்கள். குறைஷிகள் மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பு பணியை அறிந்திருந்தார்கள். மக்காவில் இஸ்லாம் குறித்த சர்ச்சை எழுந்து மக்களும் அது பற்றி பேசத் தொடங்கினார்கள். இதை பிடிக்காத சிலர் முஸ்லிம்களை இம்சித்தார்கள். எனினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களின் மார்க்கத்தையும் சிலைகளையும் விமர்சிக்காததால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பை மக்காவாசிகள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. மக்கா வாழ்க்கையின் 2ஆம் காலகட்டம். பகிரங்க அழைப்பு. சகோதரத்துவம் பேணுதல், உதவி ஒத்தாசை புரிதல் போன்ற நற்பண்புகளுடன் தூதுத்துவத்தை சுமந்து அதை எடுத்துரைக்கும் ஆற்றல் பெற்ற முஸ்லிம்களின் ஒரு கூட்டம் தயாரான போது இஸ்லாமிய அழைப்பை பகிரங்கப்படுத்தி தீமையை நன்மைகளால் எதிர்கொள்ள வேண்டுமென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இது தொடர்பாக முதலாவதாக, நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 26 வசனம் 214 என்ற வசனம் அருளப்பட்டது. இந்த வசனத்தின் முன்தொடரில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைத்தூது கிடைத்ததிலிருந்து இஸ்ரவேலர்களுடன் அவர்கள் ஹிஜ்ரா செய்தது வரையிலான நிகழ்வுகளும், ஃபிர்அவுன் மற்றும் அவனது கூட்டத்தாரிடமிருந்து இஸ்ரவேலர்களுக்கு கிடைத்த வெற்றியும், ஃபிர்அவுன் தனது கூட்டத்தாருடன் மூழ்கடிக்கப்பட்ட சம்பவங்களும் விவரிக்கப்படுகிறது. மேலும் ஃபிர்அவுனை ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்தபோது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடந்து சென்ற அனைத்து நிலைமைகளும் விவரமாக கூறப்பட்டன. இஸ்லாமிய அழைப்பை பகிரங்கப்படுத்த வேண்டும் என்ற கட்டளையுடன் மேற்கூறப்பட்ட விவரங்களை கொண்டு வந்ததற்கான காரணம், மக்களை அழைக்கும் போது அவர்களிடமிருந்து பொய்ப்பித்தல், அத்துமீறல், கொடுமைப்படுத்துதல் போன்றவற்றை சந்திக்க நேரிடும். அவற்றை தாங்கியே தீர வேண்டும். எனவே தொடக்கத்திலிருந்தே தங்களது செயல்பாட்டில் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபி தோழர்களுக்கும் முன் சென்ற நபிமார்கள் மற்றும் சமுதாயத்தவர்களின் நிகழ்ச்சிகளை சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த மார்க்கத்தை பொய்யாக்குபவர்கள் தங்களது நிலையிலேயே தொடர்ந்தால் அவர்களுக்கு ஏற்படும் இழிவான முடிவையும் அல்லாஹ்வின் தண்டனையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அழகிய முடிவு தங்களுக்குத்தான் என்பதை நம்பிக்கையாளர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக இந்த அத்தியாயத்தில் நூஹ், இப்ராஹீம், லூத், ஹூத், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகிய நபிமார்களின் சமுதாயத்தினர், அஸ்ஹாபுல் ஐக்கா தோட்டக்காரர்கள் என இறைத்தூதர்களை பொய்யாக்கியவர்களின் முடிவுகள் கூறப்பட்டுள்ளன. நெருங்கிய உறவினர்களை நேர்வழிக்கு அழைத்தல். இந்த வசனம் அருளப்பட்டதும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது நெருங்கிய உறவினர்களான ஹாஷிம் குடும்பத்தாரை அழைத்தார்கள். அவர்களுடன் முத்தலிபின் வம்சத்தில் சிலரும் சேர்ந்து மொத்தம் 45 ஆண்கள் வந்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசத் தொடங்கிய போது அபு லஹப் முந்திக் கொண்டு, இவர்கள் உமது தந்தையின் சகோதரர்களும் அவருடைய பிள்ளைகளும் ஆவர். அதை நினைவில் கொண்டு பேசு. மதம் மாறியவர்களை பற்றி இங்கு பேசாதே. அறிந்துகொள், அரபியர்களில் உன்னுடைய கூட்டத்தாருக்கு எந்த ஒரு வலிமையும் இல்லை. உன்னை தண்டிப்பதற்கு நானே மிக தகுதியானவன். நீ கூறும் இந்த ஏகத்துவத்தில் நீ உறுதியாக இருந்தால் அது அரபிகளின் துணையுடன் குறைஷி குடும்பத்தினர் உன் மீது பாய்வதற்கு ஏதுவாகிவிடும். தனது தந்தையின் சொந்தக்காரர்களுக்கு உன்னைப் போல தீங்கிழைத்த எவரையும் நான் கண்டதில்லை என்று கூறினான். இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில் பேசாமல் இருந்து விட்டார்கள். 2வது முறையாகவும் ஹாஷிம் குடும்பத்தாரை அழைத்து, எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே, அவனையே புகழ்கிறேன், அவனிடமே உதவி தேடுகிறேன், அவன் மீது நம்பிக்கை வைக்கிறேன், அவனிடமே பொறுப்பு ஒப்படைக்கிறேன். வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ் ஒருவனைத் தவிர வேறு எவனும் இல்லை, அவனுக்கு இணை யாரும் இல்லை என்று சாட்சி சொல்கிறேன் என கூறி தொடர்ந்தார்கள். நிச்சயமாக ராயித், போருக்கு செல்லும் வீரர்கள் தங்குவதற்கு ஏற்ற இடங்களையும் நீர்நிலைகளையும் அறிந்து வருவதற்காக அனுப்பப்படும் தூதர் பொய்யுரைக்க மாட்டார். எந்த அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லையோ அவன் மீது சத்தியமாக, நிச்சயமாக நான் குறிப்பாக உங்களுக்கும் பொதுவாக ஏனைய மக்களுக்கும் அனுப்பப்பட்ட அல்லாஹுவின் தூதராவேன். அல்லாஹுவின் மீது சத்தியமாக, நீங்கள் உறங்குவது போன்றே மரணிப்பீர்கள், நீங்கள் விழிப்பது போன்றே எழுப்பப்படுவீர்கள், உங்களது செயல்கள் குறித்து விசாரணை செய்யப்படுவீர்கள். நிச்சயமாக அது நிரந்தர சொர்க்கமாக அல்லது நிரந்தர நரகமாக இருக்கும் என்று உரையாற்றி முடித்தார்கள். அப்போது அபு தாலிப் கூறினார், உனக்கு உதவி செய்வது எங்களுக்கு மிகவும் விருப்பமானதே, உனது உபதேசத்தை ஏற்பதும் எங்களுக்கு பிரியமானதே, உனது பேச்சை மிக உறுதியாக உண்மைப்படுத்துகிறோம். இதோ உனது பாட்டனாரின் குடும்பத்தார், நானும் அவர்களில் ஒருவன்தான். எனினும் நீ விரும்புவதை அவர்களை விட நான் விரைவாக ஏற்றுக்கொள்வேன். எனவே உனக்கிடப்பட்ட கட்டளையை நீ நிறைவேற்றுவதில் நீ உறுதியாக இரு. அல்லாஹின் மீது சத்தியமாக நான் உன்னை சூழ்ந்து நின்று பாதுகாப்பேன். எனினும் எனது மனம் அப்துல் முத்தலிபின் மார்க்கத்தை விட்டு பிரிய விரும்பவில்லை என்றார். அப்போது அபு லஹப், அல்லாஹின் மீது சத்தியமாக இந்த அழைப்பு மிக இழிவானது. இவரை மற்றவர்கள் தண்டிக்கும் முன் நீங்களே தடுத்து விடுங்கள் என்றான். அதற்கு அபு தாலிப், அல்லாஹின் மீது சத்தியமாக நாங்கள் இருக்கும் வரை அவரை பாதுகாப்போம் என்று கூறிவிட்டார். ஆதாரம் அல் காமில். சஃபா மலையின் மீது அபு தாலிப் தனக்கு பாதுகாப்பளிப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக அறிந்த பின் இறை மார்க்கத்தை எடுத்துரைப்பதற்காக சஃபா மலை உச்சியில் ஏறி நின்று யா சபாஹா, யா சபாஹா என்று சத்தமிட்டார்கள். பெரும் படையொன்று சூழ்ந்து கொண்டதை அல்லது ஏதேனும் பேராபத்து வந்துவிட்டதை அறிவிக்க இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். பிறகு குறைஷி வம்சத்தின் ஒவ்வொரு பிரிவினரையும் அழைத்தார்கள். ஃபஹ்ரு குடும்பத்தாரே, அதி குடும்பத்தாரே, அப்து முனாஃபின் குடும்பத்தாரே, அப்துல் முத்தலிஃபின் குடும்பத்தாரே என்று அழைத்தார்கள். அவர்களது அழைப்பை செவியற்று இவ்வாறு அழைப்பவர் யார் என வினவ சிலர் முஹம்மது என்று கூறினர். உடனே குறைஷியர்களில் அபு லஹப் மற்றும் பலரும் அங்கு குழுமினார்கள். வர இயலாதவர்கள் தங்கள் சார்பாக ஒருவரை அவர் சொல்வதை கேட்டு வருமாறு கூறி அனுப்பினார்கள். அனைவரும் ஒன்று கூடிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மலைக்கு பின்னால் உள்ள கணவாயில் உங்களை தாக்குவதற்காக குதிரை வீரர்கள் காத்திருக்கிறார்கள் என்று நான் கூறினால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த மக்கள், ஆம், உங்களை நம்புவோம், உங்களை உண்மையாளராகவே கண்டிருக்கிறோம், பொய்யுரைத்து கண்டதில்லை என்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மிக கடுமையான வேதனை வரும் முன் நான் உங்களை அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் உள்ள உதாரணம், ஒருவர் எதிரிகளை பார்த்து அவர்கள் தன்னை முந்திச் சென்று தனது கூட்டத்தினர் திடீரென தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக மலை உச்சியில் ஏறி யா சபாஹா என்று அழைத்தவரை போன்றாவேன். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை சத்தியத்தின் பக்கம் அழைத்து அல்லாஹுவின் வேதனை குறித்து அச்சமுட்டி எச்சரிக்கை செய்தார்கள். ஒவ்வொரு கூட்டத்தாரின் பெயர்களை தனித்தனியாகவும் பொதுவாகவும் குறிப்பிட்டு கூறினார்கள். குறைஷியரே, அல்லாஹுவிடமிருந்து உங்களது ஆன்மாக்களை விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள், உங்களை நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக
நான் உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்த ஒரு நன்மைக்கும் தீமைக்கும் பொறுப்பாக முடியாது. அல்லாஹ்வை தவிர்த்து உங்களுக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது. காஃப் இப்னு லுவையின் கிளையாரே, உங்களை நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களது எந்த ஒரு நன்மை தீமைக்கும் நான் பொறுப்பாக முடியாது. முர்ரா இப்னு காபின் கிளையாரே, உங்களை நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குசையின் கிளையாரே, உங்களை நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களது எந்த ஒரு நன்மை தீமைக்கும் நான் பொறுப்பாக முடியாது. அப்துல் முனாஃபின் கிளையாரே, உங்களை நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்த ஒரு நன்மைக்கும் தீமைக்கும் பொறுப்பாக முடியாது. அல்லாஹ்வை தவிர்த்து உங்களுக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது. அப்துல் ஷம்ஸ் கிளையாரே, உங்களை நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஹாஷிம் கிளையாரே, உங்களை நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்துல் முத்தலிபின் கிளையாரே, உங்களை நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களது எந்த ஒரு நன்மைக்கும் தீமைக்கும் நான் பொறுப்பாக முடியாது. அல்லாஹ்வை தவிர்த்து உங்களுக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது. அப்துல் முத்தலிபின் மகன் அப்பாஸே, அல்லாஹ்வை தவிர்த்து உங்களுக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது. அல்லாஹுடைய தூதரின் மாமியான அப்துல் முத்தலிபின் மகள் சஃபியாவே, அல்லாஹ்வை தவிர்த்து உங்களுக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது. அல்லாஹுவின் தூதர் முஹம்மதின் மகள் ஃபாத்திமாவே, எனது செல்வத்திலிருந்து விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள். உங்களை நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நான் உங்களது நன்மைக்கும் தீமைக்கும் பொறுப்பாக முடியாது. அல்லாஹுவை விட்டு உங்களுக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது. எனினும் மக்களே, உங்களுடன் இரத்த பந்தம் எனும் உறவு இருக்கிறது. உரிய முறையில் இரத்த பந்தத்திற்கான கடமைகளை நிறைவேற்றுவேன் என்று கூறி முடித்தார்கள். இந்த எச்சரிக்கை முடிந்ததும் மக்கள் எதுவும் கூறாமல் கலைந்து சென்றார்கள். ஆனால் அபு லஹப் மட்டும் குரோதத்துடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்கொண்டான். நாள் முழுவதும் உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்காகத்தான் எங்களை கூட்டினாயா என்று கூறினான். அவனை கண்டித்து, அழியட்டும் அபு லஹபின் இரு கரங்கள், அவனும் அழியட்டும் என்ற 111வது அத்தியாயத்தின் வசனம் இறங்கியது. ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், ஜாமியு திர்மிதி, ஃபத்துல் பாரி. இவ்வாறாக ஏகத்துவ குரல் ஓங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது நெருங்கிய உறவினர்களிடம், நீங்கள் இந்த தூதுத்துவத்தை நான் அல்லாஹ்வின் தூதர் என்பதை ஏற்றால்தான் நம்மிடையே உறவு நீடிக்கும். இதைத் தவிர அரபுகள் கொண்டிருக்கும் குடும்ப உறவுகள் எல்லாம் அல்லாஹ்வின் எச்சரிக்கையின் முன்னால் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் என்று கூறி தங்களது நிலையை மிக தெளிவாக அறிவித்து விட்டார்கள். இவ்வாறே அழைப்பு பணியின் குரல் மக்காவின் நாலா திசைகளிலும் எதிரொலித்தது. ஆகவே உங்களுக்கு ஏவப்பட்டதை தயக்கமின்றி நீங்கள் அவர்களுக்கு விவரித்து விடுங்கள், விவரித்து அறிவித்து விடுங்கள். மேலும் இணை வைத்து வணங்குபவர்களை புறக்கணித்து விடுங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 15 வசனம் 94 என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கி அருளினான். இதைத் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராகரிப்பவர்களின் சபைகளை துணிந்து நின்று அல்லாஹுவின் பக்கம் அழைக்கத் தொடங்கினார்கள். முன் சென்ற நபிமார்கள் தங்கள் சமுதாயத்தினருக்கு கூறி வந்த, நீங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், அவனை தவிர வேறு இறைவன் உங்களுக்கு இல்லை, அல் குர்ஆன் 7ஆம் அத்தியாயம் வசனம் 59 என்ற வசனத்தை அவர்களுக்கு ஓதி காண்பித்தார்கள். நிராகரிப்பவர்களின் கண் முன்னே காபாவின் முற்றத்தில் பட்ட பகலில் பகிரங்கமாக அல்லாஹுவை வணங்கத் தொடங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஏகத்துவ அழைப்புக்கு மக்களிடையே ஆதரவு அதிகரித்தது. ஒருவர் பின் ஒருவராக அல்லாஹுவின் மார்க்கத்தை தழுவினார்கள். அதனால் இஸ்லாமை ஏற்றவர்களுக்கும் அவரது குடும்பத்தில் இஸ்லாமை ஏற்காதவர்களுக்கும் இடையே சண்டை சச்சரவுகள் தோன்றின. நாளுக்கு நாள் இஸ்லாமின் வளர்ச்சியை கண்ட குறைஷிகள் கடுங்கோபத்தில் மூழ்கினர். ஹாஜிகளை தடுத்தல். இந்த காலகட்டத்தில் குறைஷியருக்கு மற்றொரு கவலையும் ஏற்பட்டது. அதாவது பகிரங்க இஸ்லாமிய அழைப்பு பணி தொடங்கிய சில நாட்களிலேயே ஹஜ்ஜின் காலம் நெருங்கி வந்தது. ஹஜ்ஜுக்கு வரும் அரபு கூட்டத்தினர் முஹம்மதின் அழைப்பினால் மனம் மாறிவிடலாம். எனவே ஹாஜிகளை சந்தித்து முஹம்மதை பற்றி முன்கூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக குறைஷியர்கள் வலீத் இப்னு முகீராவிடம் ஒன்று கூடினார்கள். குறைஷிகளிடம் அவன், இந்த விஷயத்தில் நீங்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தை கூறுங்கள், இல்லையென்றால் ஒருவரின் கூற்றுக்கு மற்றவரின் கூற்று மறுப்பாகி ஒருவர் மற்றவரை பொய்யராக்கிக் கொள்வீர்கள் என்று கூறினான். அந்த மக்கள், நீயே ஒரு ஆலோசனை சொல்லிவிடு, நாங்கள் அதற்கேற்ப நடந்து கொள்கிறோம் என்றார்கள். அவன்,
இல்லை, நீங்கள் கூறுங்கள், அதை கேட்டு நான் ஒரு முடிவு செய்கிறேன் என்றான். குறைஷியர்கள் அவரை, அதாவது முஹம்மதை ஜோசியக்காரர் என்று கூறலாமா என்று கேட்டார்கள். அதற்கு வலீத், இல்லை, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவர் ஜோதிடர் அல்லர். ஏனென்றால் நாம் ஜோதிடர் பலரை கண்டிருக்கிறோம். ஆனால் இவரது பேச்சு ஜோதிடனின் உளறல்களாகவோ பேச்சுகளாகவோ இல்லை என்றான். அதற்கடுத்து குறைஷியர்கள் அவரை பைத்தியக்காரர் என்று கூறலாமா என்றார்கள். அதற்கு வலீத், அவர் பைத்தியக்காரர் அல்லர். ஏனென்றால் பைத்தியக்காரன் எப்படி இருப்பான் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அவரிடம் பைத்தியத்தின் எந்த அடையாளமும் இல்லை என்றான். மீண்டும் குறைஷியர்கள் அவரை கவிஞர் என கூறலாமா என்றார்கள். அதற்கு வலீத், அவர் கவிஞர் அல்ல. ஏனென்றால் நமக்கு கவியின் அனைத்து வகைகளும் தெரியும். ஆனால் அவரது பேச்சு கவியாக இல்லையே என்றான். அதற்கு குறைஷியர்கள் அவரை சூனியக்காரர் என்று கூறலாமா என்றார்கள். அதற்கு வலீத், நாம் சூனியக்காரர்களையும் அவர்களது சூனியத்தையும் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆனால் அவரது பேச்சு சூனியக்காரர்களின் ஊதுதலாகவோ முடிச்சுகளாகவோ நமக்கு தோன்றவில்லையே என்றான். குறைஷியர்கள், பின்னர் நாம் எதைத்தான் கூறுவது என்றார்கள். அதற்கு வலீத், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவரது பேச்சில் ஒரு தனித்துவமான இனிமையும் மிகுந்த கவர்ச்சியும் இருக்கிறது. அதன் தொடக்கம் பழக்குலையாகவும் அதன் இறுதி பறிக்கப்பட்ட கனியாகவும் இருக்கிறது. நீங்கள் முன்பு கூறியதில் எதை கூறினாலும் அது பொய்தான் என்று தெரிந்துவிடும். உங்களது கூற்றில் மிக ஏற்றது அவரை சூனியக்காரர் என்று கூறுவதுதான். அவர் ஒரு சூனியத்தை கொண்டு வந்து அதன் மூலம் தந்தை, மகன், கணவன், மனைவி, சகோதரர்கள், குடும்பங்கள் ஆகியோருக்கிடையில் பிரிவினையை ஏற்படுத்தி விடுகிறார் என்றே கூறுங்கள் என்று வலீத் கூறினான். அதை ஏற்று மக்கள் திருப்தியுடன் கலைந்தார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். குறைஷியர்கள் வலீதிடம் பிரச்சனையற்ற ஒரு நல்ல ஆலோசனையை தங்களுக்கு கூறும்படி கேட்க, அதற்கு வலீத், அது குறித்து சிந்திக்க எனக்கு அவகாசம் அளியுங்கள் என்று கூறி மிக நீண்ட நேரம் யோசித்த பின் மேற்கண்ட தனது கருத்தை கூறினான் என சில அறிவிப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வலீதின் இந்த செயல் குறித்து அல் முத்தசிர் என்ற அத்தியாயத்தின் 11 முதல் 26 வரையிலான 16 வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைத்து அந்த வசனங்களுக்கிடையில் அவன் யோசித்த விதங்களை பற்றி அல்லாஹ் மிக அழகாக குறிப்பிடுகிறான். நிச்சயமாக அவன் இந்த குர்ஆனை பற்றி மிக மிக கவனித்து ஒரு பொய்யை கற்பனை செய்தான். அவன் அழிந்து போவான். என்னதான் கற்பனை செய்து விட்டான். பின்னும் அவன் அழிந்து போவான். என்னதான் கற்பனை செய்து விட்டான். ஒன்றுமில்லை. பின்னும் அதனை பற்றி கவனித்தான். பின்னர் தன் இயலாமையை பற்றி முகம் கடுகடுத்தான். முகம் சுளித்தான். பின்னர் புறங்காட்டிச் சென்றான். எனினும் பின்னும் கர்வம் கொண்டான். ஆகவே இது மயக்கக்கூடிய சூனியமே தவிர வேறில்லை என்றும் இது மனிதருடைய சொல்லே தவிர வேறில்லை என்றும் கூறினான். அல் குர்ஆன் அத்தியாயம் 74 வசனங்கள் 18 25 வரை. இந்த முடிவுக்கு சபையினர் உடன்பட்டதும் அதை நிறைவேற்ற தயாரானார்கள். மக்கள் ஹஜ்ஜுக்கு வரும் வழிகளில் அமர்ந்து கொண்டு தங்களை கடந்து செல்பவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எச்சரித்து தாங்கள் முடிவு செய்திருந்ததை கூறினார்கள். ஆனால் இதை லட்சியம் செய்யாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜிகளின் தங்குமிடங்களிலும் பிரபலமான உக்கால், மஜன்னா, துல்மஜாஸ் ஆகிய சந்தைகளிலும் மக்களை தேடிச் சென்று அவர்களை அல்லாஹுவின் பக்கம் அழைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் அபுலஹப் நின்று கொண்டு, இவர் சொல்வதை ஏற்காதீர்கள், நிச்சயமாக இவர் மதம் மாறியவர், பொய்யர் என்று கூறினான். இவர்களின் இவ்வாறான செயல்கள் அரபியர்களிடம் மென்மேலும் இஸ்லாம் பரவ காரணமாக அமைந்தன. ஹஜ்ஜை முடித்து சென்ற அரபியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் எடுத்துரைத்த இஸ்லாமையும் தங்களது நாடுகளில் எடுத்துரைத்தார்கள். அழைப்பு பணியில் இடையூறுகள். ஹஜ் காலம் முடிந்தது. இறை அழைப்பு பணியை அதன் ஆரம்ப நிலையிலேயே கருவறுத்திட வேண்டுமென குறைஷியர்கள் பல்வேறு வழிமுறைகளை கையாண்டார்கள். அவற்றின் சுருக்கம் இதுதான். முதல் வழிமுறை பரிகசித்தல், இழிவுபடுத்துதல், பொய்ப்பித்தல், எள்ளி நகையாடுதல். இதுபோன்ற இழி செயல்களால் முஸ்லிம்களை மனதளவில் பலவீனப்படுத்த எண்ணினார்கள். அற்பமான வசை சொற்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசினார்கள். சில வேளைகளில் பைத்தியக்காரர் என்றார்கள். நமது நபியாகிய உங்களை நோக்கி கித்தாபு அருளப்பட்டதாக கூறும் நீங்கள் நிச்சயமாக பைத்தியக்காரர்தான் என்று கூறுகின்றனர். அல் குர்ஆன் அத்தியாயம் 15 வசனம் 6. சில வேளைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூனியக்காரர் என்றும் பொய்யர் என்றும் கூறினார்கள்.
அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய ஒரு தூதர் ஆகிய நீங்கள் அவர்களின் இனத்திலிருந்தே அவர்களிடம் வந்ததை பற்றி அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் மிக பொய் சொல்லும் சூனியக்காரர்தான் என்று உங்களை பற்றி நிராகரிப்பவர்கள் கூறுகிறார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 38 வசனம் 4. வஞ்சகத்தனத்தையும் சுட்டரிக்கும் பார்வைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வீசினார்கள். நபியே, நிராகரிப்பவர்கள் நல்லுபதேசத்தை கேட்கும் போதெல்லாம் அவர்கள் தங்களுடைய பார்வைகளை கொண்டே உங்களை வீழ்த்தி விடுபவர்களைப் போல் கோபத்துடன் விரைக்க விரைக்க பார்க்கிறார்கள். அன்றி உங்களை பற்றி நிச்சயமாக அவர் பைத்தியக்காரர்தான் என்றும் கூறுகிறார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 68 வசனம் 51. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது எளிய தோழர்களுடன் அமர்ந்திருக்கும் போது அவர்களை கேலி செய்வார்கள். நபியே, இவ்வாறே அவர்களில் சிலரை கொண்டு நாம் சோதித்ததில் எங்களை விட்டு ஏழைகளாகி இவர்கள் மீதா அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான் என்று பணக்காரர்கள் கூற முற்பட்டார்கள். நன்றி செலுத்துபவர்களை அல்லாஹ் மிக அறிந்தவன் அல்லவா? அல் குர்ஆன் அத்தியாயம் 6 வசனம் 53. இதற்கு அல்லாஹ் இந்த வசனத்தின் இறுதியிலேயே பதிலளித்தான். மேலும் இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து எவ்வாறெல்லாம் பரிகசித்தார்கள் என்பதையும் விவரிக்கிறான். நிச்சயமாக குற்றவாளிகளோ இன்று நம்பிக்கை கொண்டவர்களைக் கண்டு ஏளனமாக சிரிக்கிறார்கள். அவர்களின் சமீபமாக சென்றால் பரிகாசமாக தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் கஞ்சாடையும் காட்டிக்கொள்கிறார்கள். அவர்களை விட்டும் விலகி தங்கள் குடும்பத்தாரிடம் சென்று விட்ட போதிலும் பின்னும் இவர்களுடைய விஷயங்களையே பரிகாசமாக பேசி மகிழ்ச்சி அடைகிறார்கள். வழியில் இவர்களை கண்டால் இவர்களை சுட்டி காண்பித்து நிச்சயமாக இவர்கள் வழிகட்டு போனார்கள் என்றும் கூறுகிறார்கள். நம்பிக்கையாளர்களை பற்றி எதற்காக இவர்கள் இவ்வளவு கவலைப்படுகிறார்கள்? இவர்கள் அவர்கள் மீது பாதுகாப்பாளர்களாக அனுப்பப்படவில்லையே. அல் குர்ஆன் அத்தியாயம் 83 வசனங்கள் 29 33 வரை. இவ்வாறு ஒவ்வொரு நாளும் கேலி, கிண்டல், குத்தி பேசுதல் போன்ற இடையூறுகளை அதிகரித்து கொண்டே சென்றனர். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனதை பெரிதும் பாதித்தது. இது குறித்து அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், நபியே, உங்களை பற்றி அவர்கள் கேவலமாக கூறுபவை உங்கள் உள்ளத்தை நெருக்குகிறது என்பதை நிச்சயமாக நாம் அறிவோம். அதை நீங்கள் ஒரு சிறிதும் பொருட்படுத்தாதீர்கள். பிறகு அவர்களது மன நெருக்கடியை அகற்றும் வழியை கூறி அவர்களை உறுதிப்படுத்துகிறான். நீங்கள் உங்கள் இறைவனை துதி செய்து புகழ்ந்து அவனுக்கு சிரம் பணிந்து வணங்குங்கள். உமக்கு யகீன் என்னும் மரணம் ஏற்படும் வரையில் இவ்வாறே உங்கள் இறைவனை வணங்கிக் கொண்டிருங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 16 வசனம் 97. மேலும் பரிகசிப்பவர்களின் தீங்கிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதாக அல்லாஹ் உறுதியளிக்கிறான். பரிகாசம் செய்யும் இவர்களுடைய தீங்கை தடை செய்வதற்கு நிச்சயமாக நாமே உங்களுக்கு போதுமாயிருக்கிறோம். இவர்கள் உங்களை பரிகசிப்பது மட்டுமா, அல்லாஹுக்கு மற்றொரு பொய் தெய்வத்தை கூட்டாக்குகிறார்கள். இதன் பலனை பின்னர் இவர்கள் அறிந்து கொள்வார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 16 வசனங்கள் 95 96. அது மட்டுமின்றி அவர்களது தீய செயல்கள் அவர்களுக்கு எதிராகவே முடியும் என்பதையும் அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்தான். நபியே, உங்களுக்கு முன்னர் வந்த நம்முடைய மற்ற தூதர்களும் நிச்சயமாக இவ்வாறுதான் பரிகசிக்கப்பட்டார்கள். முடிவில் அவர்கள் எந்த வேதனை பரிகசித்து கொண்டிருந்தார்களோ அது அவர்களை வந்து சூழ்ந்து கொண்டது. அல் குர்ஆன் அத்தியாயம் 6 வசனம் 10. அடுத்த வழிமுறை சந்தேகங்களை கிளறுவதும் பொய் பிரச்சாரத்தை முடுக்கி விடுவதும். ஏகத்துவ அழைப்பை மக்கள் செவியற்று சிந்திக்க முடியாத வகையில் பல வகையான பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டார்கள். குர்ஆனை பற்றி இவ்வாறு சொன்னார்கள், இவை சிதறிய சிந்தனையால் ஏற்பட்ட வாக்கியங்கள். இவர் தாமே இதனை பொய்யாக கற்பனை செய்து கொண்டார். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கவிஞர்தான். தன் கவிதை ஆற்றலால் அமைத்த வாக்கியங்களை இவை. இரவில் பொய்யான கனவுகளைக் கண்டு பகலில் அதை வசனமாக ஓதி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமாகவே அதை புனைந்து கொள்கிறார். குர்ஆனை இவருக்கு கற்றுத்தருவது ஒரு மனிதர்தான். குர்ஆனாகிய இது பொய்யாக அவர் கற்பனை செய்து கொண்டதே தவிர வேறில்லை. இதை கற்பனை செய்வதில் வேறு மக்களும் அவருக்கு உதவி புரிகிறார்கள். இது முன்னோர்களின் கட்டுக்கதையே. காலையிலும் மாலையிலும் இவருக்கு ஓதி காண்பிக்கப்படுகிறது. அதனை இவர் மற்றொருவரின் உதவியை கொண்டு எழுதி வைக்கும்படி செய்கிறார். இவ்வாறெல்லாம் அந்த நிராகரிப்பவர்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பிரச்சாரம் செய்து வந்தார்கள். பார்க்க அல் குர்ஆன் வசனங்கள்
அத்தியாயம் 21 வசனம் 5, அத்தியாயம் 16 வசனம் 103, அத்தியாயம் 25 வசனங்கள் 4, 5. சில வேளைகளில் குறி சொல்பவர்களுக்கு ஜின் ஷைத்தான் இறங்கி செய்தி சொல்வது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஜின் ஷைத்தான் இறங்கி செய்தி சொல்கின்றன என்றனர். இதை மறுத்தே பின்வரும் வசனம் அருளப்பட்டது. ஷைத்தான்கள் யார் மீது இறங்குகின்றனர் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கவா? பொய் சொல்லும் ஒவ்வொரு பாவியின் மீதும் இறங்குகிறார்கள். தாங்கள் கேள்விப்பட்டதையெல்லாம் அவர்களுக்கு கூறுகிறார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் பெரும் பொய்யர்கள்தான். அல் குர்ஆன் அத்தியாயம் 26 வசனங்கள் 221 223 வரை. அதாவது, மக்களே, பாவத்தில் உழலும் பொய்யான பாவியின் மீதுதான் ஷைத்தான்கள் இறங்குகிறார்கள். நான் பொய்யுரைத்தோ பாவம் செய்தோ நீங்கள் கண்டதில்லை. அப்படி இருக்க இந்த குர்ஆனை ஷைத்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தான் என்று எப்படி கூறுகிறீர்கள்? சில வேளைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, இவருக்கு ஒரு வகையான பைத்தியம் பிடித்துள்ளது, நல்ல கருத்துக்களை இவரே சிந்தித்து அதை அழகிய மொழி நடையில் கவிஞர்களைப் போன்று கூறுகிறார், எனவே இவர் கவிஞர், இவரது வார்த்தைகள் கவிதைகள்தான் என்றார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு மறுப்பு தெரிவித்து கவிஞரிடம் உள்ள 3 தன்மைகளை குறிப்பிட்டு அதில் ஒன்று கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இல்லை என்பதை தெளிவுபடுத்தினான். கவிஞர்களை வழிகட்டவர்கள்தான் பின்பற்றுகின்றனர். நிச்சயமாக அவர்கள் ஒவ்வொரு திடலிலும் தட்டழிந்து திரிகிறார்கள் என்பதை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? நிச்சயமாக அவர்கள் செய்யாத காரியங்களை செய்ததாக கூறுகிறார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 26 வசனங்கள் 224 226 வரை. 1. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவர்கள் மார்க்கத்திலும் நல்ல பண்புகளிலும் சிறந்து விளங்கி இறையச்சத்துடன் நேர்வழியும் அடைந்தவர்களாவர். வழிகட்டிற்கான எந்த அடையாளமும் அவர்களிடம் இல்லை. 2. கவிஞர்கள் சந்தர்ப்பத்திற்கு தக்கவாறு உளறுவதைப் போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு பின் முரணாக உளரவில்லை. மாறாக அவர்கள் ஒரே இறைவன் ஒரே மார்க்கம் என்ற கொள்கையின் பக்கம் எப்போதும் அழைத்து கொண்டிருந்தார்கள். 3. தாங்கள் செய்ததையே பிறரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைத்தார்கள். பிறரிடம் எடுத்துரைத்ததையே தங்களது வாழ்வில் நடைமுறைப்படுத்தினார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கவிஞர்களுக்கும் குர்ஆனுக்கும் கவிதைக்கும் எந்த வகையிலும் தொடர்பில்லை. பிறகு எவ்வாறு ஒப்பிடுகிறீர்கள்? இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குர்ஆனுக்கும் எதிராக நிராகரிப்போர் எழுப்பிய ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் தெளிவான ஆணித்தரமான பதில்களை அல்லாஹ் இறக்கி அருளினான். நிராகரிப்பவர்களின் பெரும்பாலான சந்தேகங்கள் ஓரிரை கொள்கை, தூதுத்துவம், மரணித்தவர் மறுமையில் எழுப்பப்படுவது ஆகிய 3 பற்றியே இருந்தது. ஏகத்துவம் தொடர்பான அவர்களது அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் உறுதியான பதிலளித்து அவர்களது கற்பனை கடவுள்கள் எவ்வளவு பலவீனமானவை என்பதையும் தெளிவுபடுத்தியது. குர்ஆனின் ஆணித்தரமான விளக்கங்கள் குறைஷியரின் கோபத்தையே அதிகரிக்கச் செய்தது. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாளர், நம்பிக்கைக்குரியவர், இரையச்சமிக்க ஒழுக்கச்சீலர் என்று உறுதி கொண்டிருந்த அதே நேரத்தில் அவர் அல்லாஹ்வின் உண்மையான தூதர்தானா என சந்தேகித்தார்கள். ஏனென்றால் நபித்துவம் என்பது மிக உயர்ந்த ஒன்று, அதை சாதாரண மனிதர்களால் பெற முடியாது என அவர்கள் உறுதியாக நம்பியிருந்தார்கள். எனவே அல்லாஹ் தனக்களித்த நபித்துவத்தை பற்றி அறிவித்து அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு விடுத்த போது இணை வைப்பவர்கள் திகைத்து போய் பின்வாங்கினார்கள். இவர்களின் இந்த கூற்றுகள் பற்றியே அல்லாஹ் இந்த வசனங்களை இறக்கினான். மேலும் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த தூதருக்கு என்ன நேர்ந்தது? அவர் நம்மைப் போலவே உணவு உண்ணுகிறார், கடைகளுக்கும் செல்கிறார். அவர் இறைவனுடைய தூதராக இருந்தால் அவருக்காக யாதொரு வானவர் இறக்கி வைக்கப்பட்டிருக்க வேண்டாமா? அவ்வாறாயின் அவர் அவருடன் இருந்து கொண்டு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்து கொண்டிருப்பாரே. அல் குர்ஆன் அத்தியாயம் 25 வசனம் 7. மேலும் முஹம்மது மனிதராயிற்றே, மனிதர் எவருக்கும் யாதொன்றையும் அல்லாஹ் அருளவே இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 6 வசனம் 91. அவர்களுக்கு மறுப்பு தெரிவித்து அல்லாஹ் அதே வசனத்தில் கூறுகிறான், நபியே, அவர்களை நோக்கி நீங்கள் கேளுங்கள், மனிதர்களுக்கு ஒளியையும் நேர்வழியையும் தரக்கூடிய தௌராத் என்னும் நூலை நபி மூசாவுக்கு அருளியது யார்? அல் குர்ஆன் அத்தியாயம் 6 வசனம் 91.
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனிதர்தாம் என்று அவர்கள் நன்கு விளங்கியிருந்தார்கள். அப்படி இருக்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதராக இருப்பதுடன் அல்லாஹ்வின் தூதராக ஏன் இருக்கக்கூடாது? ஒவ்வொரு கூட்டத்தாரும் தங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களின் தூதுத்துவத்தை மறுத்து இவ்வாறு தான் கூறினார்கள். அதற்கு அவர்கள், நீங்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களே தவிர வேறில்லை என்று கூறினார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 14 வசனம் 10. இவர்களின் இந்த கூற்றுக்கு பதிலாக இறை தூதர்கள் கூறினார்கள், நாங்கள் உங்களைப் போன்ற மனிதர்கள்தாம், எனினும் அல்லாஹ் தன் அடியார்களில் தான் விரும்பியவர்கள் மீது அருள் புரிகிறான். அல் குர்ஆன் அத்தியாயம் 14 வசனம் 11. ஆகவே இறை தூதர்களும் மனிதர்கள்தான். எனவே மனிதராக இருப்பது நபித்துவத்திற்கு எந்த வகையிலும் முரண்பாடானது அல்ல என்பதை இந்த வசனங்கள் தெளிவுபடுத்தின. இப்ராஹீம், இஸ்மாயில், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகிய அனைவரும் மனிதர்களாக இருந்து அல்லாஹ்வின் தூதராகவும் இருந்தார்கள் என்பதை மக்காவாசிகள் ஏற்றிருந்ததால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான இந்த வாதத்தை விரைவிலேயே கைவிட்டுவிட்டு மற்றொரு சந்தேகத்தை கிளற ஆரம்பித்தார்கள். அதாவது, மிகவும் மகத்துவம் வாய்ந்த தூதுத்துவத்தை கொடுக்க இந்த அனாதையை தவிர வேறு எவரும் அல்லாஹுக்கு கிடைக்கவில்லையா? மக்கா, தாயிஃப் நகரத்தில் உள்ள செல்வமும் செல்வாக்கும் மிக்க பல தலைவர்கள் இருக்க அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு ஆதரவற்றவரான இவரே அல்லாஹ் ஒருபோதும் தூதராக்க மாட்டான் என்று வாதிக்கத் தொடங்கினார்கள். அவர்கள் இந்த கூற்றை அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகிறான், அன்றி தாயிஃப், மக்கா ஆகிய இந்த 2 ஊர்களில் உள்ள யாதொரு பெரிய மனிதன் மீது இந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டிருக்க வேண்டாமா? அவ்வாறாயின் நாங்கள் அதை நம்பிக்கை கொண்டிருப்போம் என்றும் கூறுகிறார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 43 வசனம் 31. இவர்களின் இந்த கூற்றுக்கு பதிலுரைத்து இந்த வசனங்களை அல்லாஹ் இறக்கினான். நபியே, உங்கள் இறைவனின் அருளை பங்கிடுபவர்கள் இவர்கள்தாமா? அல் குர்ஆன் அத்தியாயம் 43 வசனம் 32. அதாவது, தூதுத்துவம், வஹி, இறை செய்தி இரண்டும் அல்லாஹுவின் கருணையாகும். அதை தான் விரும்பியவர்களுக்கு கொடுக்கும் முழு உரிமையும் அவனுக்குத்தான் உரியது. அவ்வாறின்றி இவர்கள் விரும்பிய நபர்களுக்குத்தான் கிடைக்க வேண்டுமென்ற இந்த நிராகரிப்பாளர்கள் எண்ணுவது எந்த வகையில் நியாயம் என அல்லாஹ் வினா தொடுத்து, தூதுத்துவத்தை யாருக்கு கொடுப்பது என்பதை அவனே நன்கு அறிந்தவன் என அடுத்து வரும் வசனத்தில் கூறுகிறான். அவர்களிடம் யாதொரு வசனம் வந்தால் அல்லாஹுடைய தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்ற நபித்துவத்தை எங்களுக்கும் கொடுக்கப்படும் வரையில் நாங்கள் அதை நம்பிக்கை கொள்ளவே மாட்டோம் என்று கூறுகிறார்கள். நபித்துவத்தை எங்கு எவருக்கு அளிப்பது என்பதை அல்லாஹுதான் நன்கறிவான். அல் குர்ஆன் அத்தியாயம் 6 வசனம் 124. இதற்கும் உரிய பதில்கள் கிடைக்கவே மற்றொரு சந்தேகத்தை கிளறினார்கள். உலகில் அரசர்கள் படை பட்டாளம் சூழ மிக கம்பீரமாக செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்க, தன்னை அல்லாஹுவின் தூதரென வாதிக்கும் முஹம்மதோ சில கவல உணவுக்காக வாழ்க்கையில் இப்படியெல்லாம் சிரமப்படுகிறாரே என்றார்கள். பின்னும் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த தூதருக்கு என்ன நேர்ந்தது? அவர் நம்மைப் போலவே உணவு உண்ணுகிறார், கடைகளுக்கும் செல்லுகிறார். அவர் இறைவனுடைய தூதராக இருந்தால் அவருக்காக யாதொரு வானவர் இறக்கி வைக்கப்பட்டிருக்க வேண்டாமா? அவ்வாறாயின் அவர் அவருடன் இருந்து கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டிருப்பாரே. அல்லது அவருக்கு யாதொரு புதையல் கொடுக்கப்பட வேண்டாமா? அல்லது அவர் புசிப்பதற்கு வேண்டிய யாதொரு சோலை அவருக்கு இருக்க வேண்டாமா என்று கூறுகின்றனர். அன்றி இந்த அக்கிரமக்காரர்கள் நம்பிக்கையாளர்களை நோக்கி, நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரையே பின்பற்றுகிறீர்கள் என்றும் கூறுகிறார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 25 வசனங்கள் 7, 8. நிராகரிப்பவர்களின் மேற்கூறிய கூற்றுக்குரிய பதிலை அல்லாஹ் அதை தொடர்ந்துள்ள 9, 10, 11 வசனங்களில் இவ்வாறு குறிப்பிடுகிறான். ஆகவே நபியே, உங்களை பற்றி இந்த அக்கிரமக்காரர்கள் என்னென்ன வருணிப்புகள் கூறுகின்றார்கள் என்பதை கவனித்து பாருங்கள். ஆகவே இவர்கள் முற்றிலும் வழிகட்டு விட்டார்கள். நேரான வழியை அடைய இவர்களால் முடியாது. நபியே, உங்களது இறைவனாகி அவன் மிக்க பாக்கியமுடையவன். அவன் நாடினால் இந்த நிராகரிப்பவர்கள் கோரும் அவற்றை சொந்தமாக்கி மிக்க மேலான சொர்க்கத்தை உங்களுக்கு தரக்கூடியவன். அவற்றில் நீரருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அதில் உங்களுக்கு பல மாட மாளிகைகளையும் அமைத்து விடுவான். உண்மையில் இவர்கள் விசாரணை காலத்தை பொய்யாக்குகிறார்கள். எவர்கள் விசாரணை காலத்தை பொய்யாக்குகிறார்களோ அவர்களுக்கு கடுமையாக பற்றி எறியும் நரகத்தையே நாம் தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம்.
அல் குர்ஆன் அத்தியாயம் 25 வசனங்கள் 9-11 வரை. அதாவது, சிறியவர் பெரியவர், பலவீனர் வலியவர், மதிப்புடையவர் மதிப்பற்றவர், சுதந்திரமானவர் அடிமை, ஏழை பணக்காரர் என்ற அனைத்து தரப்பினருக்கும் தூதுத்துவத்தை எடுத்துரைப்பதே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பணி. எனவே அரசாங்க தூதர்களைப் போல படை பட்டாளம், பாதுகாவலர், பணியாட்கள் ஆகியோர் சூழ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால் மக்களில் பெரும்பான்மையாக இருக்கும் சாதாரண மனிதர்களும் ஏழை எளியோரும் எவ்வாறு அவரை சந்தித்து பயன்பெற முடியும்? எனவே அரசர்களைப் போன்று ஆடம்பரமாக வாழ்ந்தால் நபித்துவத்தின் நோக்கமே அடிபட்டுவிடும் என்றும் அல்லாஹ் தெளிவுபடுத்தினான். அடுத்து, மரணத்துக்கு பின் எழுப்பப்படுவதை அவர்கள் மறுத்து வந்தார்கள். அது அறிவுக்கு எட்டாததாகவும் ஆச்சரியமானதாகவும் அவர்களுக்கு தென்பட்டது. அவர்களின் இந்த கூற்றை பற்றி இதோ அல் குர்ஆன் விவரிக்கிறது. நாம் இறந்து உக்கி எலும்பாகவும் மண்ணாகவும் போன பின்னர் மெய்யாகவே நாம் எழுப்பப்படுவோமா என்றும், அவ்வாறே நம்முடைய மூதாதைகளுமா எழுப்பப்படுவார்கள் என்றும் பரிகாசமாக கூறுகின்றனர். அல் குர்ஆன் அத்தியாயம் 37 வசனங்கள் 16-17. அன்றி இத்தூதர் கூறுகின்றபடி நாம் இறந்து உக்கி மண்ணாக போனதன் பின்னரா உயிர் கொடுத்து மீள வைக்கப்படுவோம்? இவ்வாறு மீளுவது வெகு தூரம், மீளப் போவதே இல்லை என்றும் கூறுகின்றனர். அல் குர்ஆன் அத்தியாயம் 50 வசனம் 3. எனினும் எவர்கள் நிராகரிக்கின்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இறந்து மக்கிய அணுவணுவாக பிரிக்கப்பட்டதன் பின்னரும் நிச்சயமாக நீங்கள் புதிதாக படைக்கப்பட்டு விடுவீர்கள் என்று உங்களுக்கு பயமுறுத்தி கூறக்கூடியதொரு மனிதனை நாம் உங்களுக்கு அறிவிக்கவா என்று பரிகாசமாக கூறுகின்றனர். அன்றி இந்த மனிதர் அல்லாஹ்வின் மீது பொய்யாக கற்பனை செய்து கொண்டாரோ அல்லது அவருக்கு பைத்தியம்தான் பிடித்திருக்கிறதோ என்று அவரிடம் கூறுகின்றனர். அவ்வாறன்று. எவர்கள் மறுமையை நம்பவில்லையோ அவர்கள்தாம் பெரும் வேதனையிலும் வெகு தூரமானதொரு வழிகேட்டிலும் இருக்கின்றனர். அல் குர்ஆன் அத்தியாயம் 34 வசனங்கள் 7-8. மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுவதை பரிகாசம் செய்து அவர்கள் கவிதையும் பாடினார்கள். மரணமா? பிறகு எழுப்புதலா? பிறகு ஒன்று சேர்த்தலா? உம்மு அம்ரே, இது என்னே கற்பனை கதை. இப்படி இருந்தது அவர்களுடைய கவிதை. உலகில் நடைபெறும் நிகழ்வுகளை அல்லாஹ் அவர்களது சிந்தனைக்கு உணர்த்தி அவர்களது கூற்றுக்கு மறுப்புரைத்தான். அதாவது, அநீதம் இழைத்தவன் அதற்குரிய தண்டனை அனுபவிக்காமலும் அநீதத்திற்கு உள்ளானவன் அதற்குரிய பரிகாரத்தை பெறாமலும் மரணித்து விடுகிறான். அவ்வாறே நன்மை செய்தவன் அதற்குரிய நற்பலனையும் தீமை செய்தவன் அதற்குரிய தண்டனையும் அனுபவிக்காது மரணமடைகின்றான். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கையும் அங்கு ஒவ்வொரு செயலுக்குமான தகுந்த கூலியும் என்ற நியதி இல்லாதிருந்தால் இந்த இரு வகையினரும் சமமாகி விடுவார்கள். அது மட்டுமின்றி பாவியும் அநீதம் இழைத்தவனும் நல்லவரை விடவும் அநீதம் இழைக்கப்பட்டவனை விடவும் பாக்கியத்திற்கு உரியவர்களாக ஆகிவிடுவார்கள். ஆனால் நீதமானவனான அல்லாஹ் தனது படைப்பினங்களை இத்தகைய முரண்பாட்டில் வைத்து விடுவான் என்பது கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒன்றாகும். இதை அல்லாஹ் பின்வரும் வசனங்களில் விவரிக்கிறான். நமக்கு முற்றிலும் வழிபடும் முஸ்லிம்களை பாவம் செய்யும் குற்றவாளிகளைப் போல் நாம் ஆக்கி விடுவோமா? உங்களுக்கு என்ன நேர்ந்தது? இருவரும் சமமென எவ்வாறு தீர்ப்பளிக்கின்றீர்கள்? அல் குர்ஆன் அத்தியாயம் 68 வசனங்கள் 35-36. நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்தவர்களை பூமியில் விஷமம் செய்பவர்களைப் போல் நாம் ஆக்கிவிடுவோமா? அல்லது இறை அச்சமுடையவர்களை பயமற்று குற்றம் புரியும் பாவிகளைப் போல் நாம் ஆக்கிவிடுவோமா? அல் குர்ஆன் அத்தியாயம் 38 வசனம் 28. எவர்கள் பாவத்தை தேடிக்கொண்டார்களோ அவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்தவர்களைப் போல் தாம் ஆகிவிடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் உயிருடன் இருப்பதும் அவர்கள் இறந்து விடுவதும் சமமே. அவர்கள் இதற்கு மாறாகச் செய்து கொண்ட முடிவு மகா கெட்டது. அல் குர்ஆன் அத்தியாயம் 45 வசனம் 21. மறுமுறை எழுப்புவது அல்லாஹ்விற்கு முடியுமா என்ற அவர்களின் சந்தேகத்திற்கு இதோ அல்லாஹ் பதிலளிக்கின்றான். மனிதர்களே, நீங்கள் பலமான படைப்பா அல்லது வானமா? அவன்தான் அந்த வானத்தை படைத்தான். அல் குர்ஆன் அத்தியாயம் 79 வசனம் 27. வானங்களையும் பூமியும் எவ்வித சிரமமும் இன்றி படைத்த அல்லாஹ் மரணித்தவர்களை உயிர்ப்பிக்க நிச்சயமாக ஆற்றலுடையவன்தான் என்பதை அவர்கள் கவனிக்க வேண்டாமா? நிச்சயமாக அவன் சகலவற்றிற்கும் ஆற்றலுடையவன்.
அல் குர்ஆன் அத்தியாயம் 46 வசனம் 33. முதல் முறை உங்களை படைத்ததை நிச்சயமாக நீங்கள் நன்கறிந்து இருக்கின்றீர்கள். இதனைக் கொண்டு நீங்கள் நல்லறிவு பெற வேண்டாமா? இவ்வாறுதான் மறுமையிலும் நாம் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 56 வசனம் 62. அவன்தான் படைப்புகளை ஆரம்பத்தில் உற்பத்தி செய்பவன். அவனே அவை மரணித்த பின்னரும் உயிர் கொடுத்து அவற்றை மீள வைக்கிறவன். இது அவனுக்கு மிக்க எளிது. வானங்களிலும் பூமியிலும் அவனுடைய உதாரணமும் பரிசுத்த தன்மையும் தான் மிக்க மேலானதாகும். அவன் அனைத்தையும் மிகைத்தவனும் ஞானமுடையவனுமாக இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 30 வசனம் 27. எழுதப்பட்ட கடிதத்தை சுருட்டுவதைப் போல் நாம் வானத்தை சுருட்டும் நாளை நபியே நீங்கள் அவர்களுக்கு ஞாபகமூட்டுங்கள். முதல் தடவை நாம் அவர்களை படைத்தது போன்றே அந்த நாளில் நாம் அவர்களுக்கு உயிர் கொடுத்து அவர்களை மீள வைப்போம். இது நம் மீது கடமையானதொரு வாக்குறுதியாகும். நிச்சயமாக நாம் இதனை செய்தே தீருவோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 21 வசனம் 104. படைப்புகள் அனைத்தையும் முதல் முறை படைத்ததில் நாம் களைத்து விட்டோமா? இவர்களை மறுமுறை படைப்பது நமக்கு கஷ்டமென கூறுவதற்கு. எனினும் மீண்டும் இவர்களை புதிதாக படைக்கும் விஷயத்தில் இவர்கள் சந்தேகத்தில் இருக்கின்றனர். அல் குர்ஆன் அத்தியாயம் 50 வசனம் 15. இவ்வாறு அவர்களது அனைத்து சந்தேகங்களுக்கும் அறிவார்ந்த விளக்கத்தை அல்லாஹ் அளித்தான். எனினும் அந்த நிராகரிப்பவர்கள் ஆணவத்தால் சிந்திக்க மறுத்து தங்களது கருத்தையே மக்களிடம் திணித்து கொண்டிருந்தார்கள். அடுத்த வழிமுறை 3. முன்னோர்களின் கட்டுக்கதைகளை கூறி இறைவன் அருளிய நூலை செவியேற்காதவாறு மக்களை தடுப்பது. நிராகரிப்பவர்கள் மேற்கண்ட சந்தேகங்களுடன் நிறுத்தி கொள்ளவில்லை. மக்கள் குர்ஆனை செவியேற்கவோ இஸ்லாமிய அழைப்புக்கு பதில் தரவோ இயலாதவாறு அவர்களிடையே புகுந்து தங்களால் இயன்ற வரை தடைகளை ஏற்படுத்தினார்கள். இஸ்லாமிய அழைப்பை கேட்கும் மக்களிடையே நுழைந்து கூச்சல் குழப்பங்களையும் சலசலப்பையும் ஏற்படுத்தி அவர்கள் குழுமியுள்ள அந்த இடங்களிலிருந்து அவர்களை மிரண்டு ஓட வைப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு விடுப்பதற்கு அல்லது தொழுவதற்கு அல்லது குர்ஆன் ஓதுவதற்கு தயாரானால் பாட்டு பாடி ஆட்டம் போடுவார்கள். இது குறித்து அடுத்து வரும் வசனம் அருளப்பட்டது. நிராகரிப்பவர்கள் மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இந்த குர்ஆனை செவிமடுக்காதீர்கள். எவர்கள் அதை ஓதினாலும் நீங்கள் அச்சமயம் சப்தமிட்டு அதில் கூச்சம் குழப்பம் உண்டு பண்ணுங்கள். அதனால் நீங்கள் முஸ்லிம்களை வென்று விடலாம் என்று கூறினார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 41 வசனம் 26. இத்தகைய இடையூறுகளால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கள் மன்றங்களிலும் பொது சபைகளிலும் இஸ்லாமிய அழைப்பு பணி செய்வதும் குர்ஆனை ஓதி காண்பிப்பதும் மிகச் சிரமமாக இருந்தது. எனவே யாரும் எதிர்பாராத வகையில் திடீரென மக்கள் முன்னிலையில் தோன்றி சொல்ல வேண்டிய விஷயத்தை எடுத்துச் சொல்லி ஓதி காட்ட வேண்டியதை ஓதி காட்டி விடுவார்கள். கடினமான இந்நிலை நபித்துவம் பெற்ற 5ஆம் ஆண்டு இறுதி வரை நீடித்தது. குறைஷியர்களில் ஒருவனான நலுர் இப்னு ஹாரிஸ் ஒருமுறை ஹீரா சென்றிருந்தபோது அங்கிருந்து பாரசீக அரசர்கள் மற்றும் ருஸ்தும் இஸ்ஃபுந்தியார் ஆகியோரின் கதைகளை கற்று வந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் ஒரு சபையில் உபதேசம் செய்யவோ அல்லாஹை பற்றி அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யவோ தொடங்கினால் அவர்களுக்கு பின் நலுர் நின்று கொண்டு, குறைஷியரே, முஹம்மதை விட நான் அழகாக பேசுவேன் என்று கூறி தான் கற்று வந்த கதைகளை கூறி முடித்த பின், என்னை விட முஹம்மது அழகாக பேசிட முடியுமா என்று கேட்பான். ஆதாரம் இப்னு ஹிஷாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், இனிமையாக பாட்டு பாடும் ஒரு அடிமை பெண்ணை நலுர் விலைக்கு வாங்கியிருந்தான். இஸ்லாமை ஏற்க எவரேனும் விரும்பினால் அவரிடம் தனது பாடகியை அழைத்துச் சென்று இவருக்கு உணவளித்து மதுவை புகுட்டி இனிமையாக பாட்டுப்பாடு என்று அவளிடம் கூறுவான். பிறகு அந்த மனிதரிடம், முஹம்மது உன்னை அழைக்கும் காரியத்தை விட இது மிகச் சிறந்தது என்று கூறுவான். இது குறித்து பின்வரும் வசனம் அருளப்பட்டது. ஆதாரம் துர்ருல் மன்சூர். இவர்களைத் தவிர மனிதர்களில் பலர் இருக்கின்றனர். அவர்கள் பொய்யான கட்டுக்கதைகள் மற்றும் வீணான விஷயங்களை விலைக்கு வாங்கி அவற்றை மக்களுக்கு ஓதி காண்பித்து அல்லாஹுடைய வழியிலிருந்து ஞானமின்றி மக்களை வழிகெடுத்து அதனை பரிகாசமாகவும் எடுத்துக்கொள்கின்றனர். இத்தகையவர்களுக்கு இழிவு தரும் வேதனை நிச்சயமாக உண்டு. அல் குர்ஆன் அத்தியாயம் 31 வசனம் 6.